அனைவருக்கும் வணக்கம். வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தலம் அப்படிங்கிறதுல முக்கியமான இடம் சிவன்மலை கோவிலுக்கு உண்டுங்க. அதாவது திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியம் வேணும், தொழில் மேன்மை வேணும், நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த சிவன்மலை கோவிலுக்கு வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு பழமையான கோவிலில் ஒரு சிறப்பான முருகன் கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் ஆச்சரியங்களும் அதிசயங்களுக்கும் பஞ்சமே கிடையாதுங்க. அதில் முக்கியமான அதிசயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்குது. அதை நான் முன்னதாகவே உணர்த்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் உணர்த்தக்கூடிய அந்த பொருளை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பூஜை செய்து வழிபாடு செய்துட்டு வருவாங்க. அந்த பொருளானது கண்டிப்பாக ஒரு மனித குலத்துக்கு அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் இருக்குமா. அப்படி இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் நிறைய மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஒரு ஆண்டு முடியும் போதும் ஒரு ஆண்டு தொடக்கத்துலேயும் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பாக பார்ப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கோவிலுடைய தல வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா? குறிப்பாக 6 படை வீடுகளுக்கும் போயிருக்கீங்களா? இந்த சிவன்மலை கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், அல்லது முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எதிர்மறையான பிரச்சனைகள் நடக்குதா? அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஏதோ ஒரு குழப்பம், சண்டை சச்சரவு, முக்கியமாக வீட்டில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி கூட அதை சொல்லலாம். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த முருகப்பெருமானுக்கு காரணமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அதாவது முன்னமே ஆண்டவர் உத்தரவு மூலமாக இந்த சுவாமி அதை உணர்த்துவார். சிவன்மலை ஆண்டவர் பக்தருடைய கனவில் குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் பெட்டியில் வைக்கப்படும். இது தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு தகவல் தான். கனவுல ஆண்டவன் தோன்றதே பெரிய விஷயம். அதில் ஒரு பொருளை நீ போய் இதை வைக்கணும்னு சொல்லி ஒரு பக்தருடைய கனவுல சொல்றாரு அப்படின்னா அந்த பக்தர் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல அந்த பொருளானது உடனே வச்சிட மாட்டாங்க. அது மீண்டும் இந்த பெட்டிக்குள்ள வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு உத்தரவு கடவுள்கிட்ட கேட்பாங்க. கடவுள் அனுமதி வழங்கியதும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்படுது. அப்புறம்தான் இந்த பொருள் வைத்து பூஜை செய்வாங்க. குறிப்பாக கிணற்றில் தண்ணீர் இறைக்கக்கூடிய சால்பரி வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சால்பரிகள் பயன்பாடு குறைந்தது அப்படின்னும், மின் மோட்டார்கள் பயன்பாடு அதிகரித்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் இந்த பெட்டிக்குள்ளே வைக்கும்போது நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த விலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொருள் வைக்கக்கூடிய பொருளுடைய விலை அதிகமாக மாற்றம் அடையலாம், அல்லது அந்த விலையில் ஒரு வீழ்ச்சி அடையலாம். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இந்த கோவிலுடைய தலவரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டில் குன்றுகளின் மேலே அமைந்திருக்கக்கூடிய கோவில்களில் ரொம்ப சிறப்பு பெற்றது சிவன்மலை. அருணகிரிநாதரால் பாடப்பெற்றது. புராணங்கள், இந்த தமிழ் இலக்கியங்கள் சிவன்மலை குறவஞ்சி அப்படின்னு பழங்கால இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு. கொங்கு நாட்டில் உறுப்பு நாடுகள் 24இல் காங்கேய நாட்டின் தலைநகராக இருந்தது இந்த சிவன்மலை. கங்கையினுடைய புதல்வர் முருகன் காங்கேயன் என்ற சிறப்பு பெற்றதாகவும், கங்கை குலவேலிற்கு உரியதால் இந்த பெயர் பெற்றது அப்படின்னும், அதே போல் கங்கர்கள் ஆண்டது அப்படின்னும் பல்வேறு வரலாற்று தகவல்கள் சொல்கிறாங்க.
காங்கேய நாடு கோவில்கள் நிறைந்த நாடு அப்படின்னும் இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் காங்கேயம் பகுதிகளில் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை குன்றாகவும் வனமாகவும் இருந்திருக்கு. அதே போல் பட்டாளியே குடியிருப்பாக இருந்திருக்கு. மேலும் சிவன்மலை முருகனை பட்டாளியூரன், பட்டாளி பால் வெண்ணீஸ்வரர், பாலன் அப்படின்னு நிறைய பேர் கொண்டு குறிப்பிடுறாங்க. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பட்டாளி வெண்ணீஸ்வரர் கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக 7 ஸ்வரங்கள் இசைக்கக்கூடிய தூண், அற்புதமான சிற்பங்கள், 13 கல்வெட்டுக்கள் இவையெல்லாம் காணப்படுது. சிவன்மலை குறவஞ்சியில சிவன்மலை என பெயர் வந்ததற்கு வள்ளி நாயகிய முருகன் கவர்ந்து வந்த காரணத்தால ஏற்பட்ட போர்ல இறந்த வேடர்கள் முருகன் வள்ளி திருமணத்துக்கு பிறகு உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சி கூத்தாடி பேரொளி எழுப்பியதால பட்டாளி அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க. 10 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய வணிக நகரமாக இருந்ததாக கல்வெட்டுக்கள் சொல்லுது. பட்டாளி கல்வெட்டுக்களை 1920ஆம் ஆண்டே மத்திய அரசு ஆய்வு செய்திருக்கு அப்படின்னும் 18 சித்தர்களுடைய சிறப்பு பெற்றதாகவும் சிவவாக்கியம் என்ற நூலை இயற்றிய சிவஞானியும் சித்தருமாகிய சிவவாக்கியர் அமைந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சிவவாக்கியர் இன்னைக்கும் இந்த கோவில்ல வாழ்ந்து கொண்டு தான் இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. முருகனுடைய உபதேசத்தால இந்த கோவிலை சிவவாக்கியர் அமைத்தாரு அப்படின்னும் சிவன்மலை என பெயர் பெற்று நாளடைவில் சிவமலை என பெயர் பெற்று நாளடைவில் தான் சிவன்மலை என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. அதே போல பார்வதியினுடைய பாதங்களில் இருக்கக்கூடிய அணிகலன்ல இருந்து தெரித்து விழுந்த நவரத்தினங்கள் நவக்கன்னியாகி அவர்கள் வயிற்றிலிருந்து முருகப்பெருமான் போர்படை தளபதியாக திகழ்ந்த நவ வீரர்கள் தோன்றினாங்க அப்படின்னும் இதனால வீரமாபுரம் அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் குறிப்புகளில் சொல்லப்படுது. அதே போல சிவன்மலை, சிவாச்சலம், சிவராத்திரி, சிவசைலம், சிவமாமலை இப்படினும் நிறைய பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக 24 நாடுகளின் தலைமையானதாக காங்கேய நாடு இருந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பழங்காலத்தில் இங்கிருந்து நவமணிகள் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவழியில் சென்று கப்பல்கள் மூலமாக ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது கொடுமணல் ஆய்வு மூலமாக தெரிய வந்திருக்கு. சங்க இலக்கியமான 10 பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னும் அதே போல் அருணகிரிநாதரால் பட்டாளிக்கு 3 திருப்புகள் பாடினார் அப்படின்னும் பட்டாளி பால் வெண்ணீஸ்வரர் கோவிலில் 17 கல்வெட்டுக்கள் இருக்கிறதாகவும் குலோத்துங்க சோழன், விக்கிர சோழன், வீரராஜேந்திர சோழன், அபிமான் சோழ, ராஜராஜன் சோழன் உள்ளிட்ட பல பேருடைய கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. அதே போல் சிலைகள், மண்டபங்கள், விளக்கு வைக்க சிவராத்திரி கொடை, கிணறு, தோட்டம் அப்படின்னு பல குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கு சைதன்ய சொரூபமாக இன்னைக்கும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து கொண்டு வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளக்கூடிய காட்சி இருக்கிறதாகவும் அணையாத தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிக்கிறதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய சிறப்பும் இந்த சிவன்மலைக்கு சென்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரி, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடைசியாக என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது. கடல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்படுவது ரொம்பவே நல்லது. அதாவது மண் கலசத்தில் வச்சிருக்கிறதால இது ஒரு மங்களகரமானது தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் இயற்கை சீற்றத்தால் இதனால் பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு பயந்த சூழ்நிலையில் இது ஒரு மண் கலசத்தால் வைக்கப்பட்டது. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, பயந்துக்க வேண்டாம், மங்களகரமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் நன்மையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.